கண்ணதாசன், கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சூழ்ந்திருக்கிறது. அந்த வெள்ளம்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த 10க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய வாசிகள்னா எங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க? அவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன கண்ணதாசன்? அதாவது சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பழைய கொள்ளிடம் மற்றும் புதிய கொள்ளிடம் ஆற்றின் நடுவே உள்ள திட்டு கிராமங்களான திட்டுக்காட்டூர், கீழகுண்டலபாடி, அக்கரை ஜெயகொண்டப்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 5 நாட்களாக தண்ணீர் சூழ்ந்து முற்றிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்த கிராமங்களை இணைக்கும் தயப்பாலம் முழுகியதால் படகில் பொதுமக்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் கேரளிலிருந்து கொள்ளிடம் ஆற்றுக்கு 2 லட்சத்துக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டதால் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் இப்பகுதியில் மடத்தாந்தோப்பு உள்ளிட்ட கரையோர கிராமங்களும் குடியிருப்பு பகுதிகளும் தண்ணீரில் வேகமாக புகுந்து வருகிறது. அப்பகுதி மக்கள் கால்நடைகளுடன் சாலையில் தஞ்சம் அடைந்து மேலும் 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள், நெற்பயிர்கள், வாழை, கிழங்கு என தண்ணீர் மூழ்கி உள்ளன. மாவட்ட நிர்வாகம் சார்பில் 4 போட்டுகள் வைத்த பொதுமக்களை உள்ளிருந்து வெளியே அழைத்து வரப்படுகிறது. இருக்கக்கூடிய மக்கள் எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க கண்ணதாசன்? மக்கள் வெள்ளாபாய பில்டிங்ல தற்சமயமா தங்க வச்சிருக்காங்க. அவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் எப்படி கொண்டு செல்லப்படுகிறது? போட்டு மூலமாவே அனுப்பப்படுகிறது. சாப்பாடு, பிஸ்கட், போர்வை இந்த மாதிரிலாம் போட்டு மூலமாவே அனுப்பப்படுகிறது. அவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் பத்தி பொதுமக்கள் என்ன கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க? பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லியிருந்தாக்க நாங்க சேஃபா ஆயிருப்போம். எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் சொல்லல. மாவட்ட நிர்வாக சார்பில் சும்மா பேரளவுல பாத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. மேலும் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேம்பாலம் ஒண்ணு கட்டணுங்கிற ஒரு கோரிக்கை தான் மேடம் அவங்களோட கோரிக்கை. இப்ப அந்த பகுதியில வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? அது தண்ணி திறக்கிற முதல்ல சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க மக்கள் அந்த திட்டுல இருந்து வெளியேற மறுக்கிறாங்க. ஏன்னா அங்க கால்நடைகள் இருக்குது, மற்றபடி எங்களோட பொருள்லாம் இருக்கு, அதுக்கான பாதுகாப்பு இருக்காதுங்கிறதுனால சொல்லிருக்காங்க. அதன் பேர்ல காவல்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை இப்ப ஒரு 72 பேர் இங்க பணியில ஈடுபட்டிருக்காங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிவாசிகளை முழுவதுமாக அந்த இடத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு என்ன விதமான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருது? மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விட்டாலும் கூட அந்த மக்கள் வெளிவர மறுக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், இதே எங்களோட கால்நடைகளுக்கு, எங்க வீட்டுல இருக்க பொருள்லாம் யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பா, அதனால நாங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இது வச்சு அவங்க வெளியே வர்றது இல்லை.